வணக்கம் மக்களே. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஃபீல்டு வந்து நம்பியூர் பக்கத்தில் ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஃபீல்டில் வந்து முழுக்க ஒரு 3 ஏக்கரா மஞ்சள் போட்டிருக்கிறாங்க. இந்த மஞ்சள் வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது வந்து முழுக்க வளர்ச்சியும் இல்லை, ரெண்டாவது தோகை வரலது, முழுசு வெள்ளை அடிக்குது. இந்த வெள்ளை அடிக்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து துத்தநாச்சத்து கம்மியாக இருக்கிறது தான். இங்கேருந்து அந்த கோடு வரைக்கும் பாருங்கள், எல்லாமே மஞ்சளேனே இருக்குது. பாருங்கள் ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு. இது வந்து துத்தநாச்சத்து குறைபாடு இருந்தால் தான் இதில் வந்து இப்படி வரும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த மஞ்சளில் நோய் தாக்குதல் இருக்குது. அதனால் நம்ம வந்து நோய்க்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம இப்போ கொடுக்கணும். இது கொடுத்தால் மட்டுமே இந்த மஞ்சளில் இருக்கிற வேர் பகுதியில் இருக்கிற நோயை சுத்தமாக சரி பண்ணாமல் நம்ம அதுக்கு மேலே இந்த துத்தநாச்சத்து ப்ராப்ளத்துக்கு நம்ம மருந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வேரை சரி பண்ணணும். வேரை சரி பண்ணாமல் மேலே இருக்கிற இந்த பழுப்புக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு நம்ம மருந்து கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் மக்களே, நம்ம வந்து வேருக்கு வந்து ரேப்பப் கொடுக்க போகிறோம். ஒரு ஏக்கராவுக்கு 1 லிட்டர் வீதம் சொட்டு நீரில் நம்ம கொடுக்க போகிறோம். மேலே வந்து ரேப்பப் சூடோமோனாஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். கீழே ரேப்பப்பும் விரிடியும் கொடுக்க போகிறோம். ஏன் விரிடியை தனியாக கொடுக்கலாமில்ல அப்படின்னா, விரிடியை தனியாக கொடுக்கலாங்க. கொடுத்தா இந்த அளவுக்கு ரிசல்ட் நம்ம எடுக்க முடியாது. அதனால் நம்ம ரேப்பப்பை வந்து இதோட கலந்து கொடுத்தா ஒரு நல்ல அட்டகாசமான ரிசல்ட் எடுக்க முடியும். பாருங்கள், அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் ஒரே ஒரு வாழை, அதாவது மஞ்சள் கன்று பாருங்கள் எந்த அளவுக்கு தாழ்விட்டு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது. இதே மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். ரேப்பப் கொடுத்து 5 நாள் கழிஞ்சு நம்ம வந்து நுண்ணூட்டச்சத்தும் பேரோட்டச்சத்தையும் நம்ம கொடுத்தோம்னா இந்த மஞ்சள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ச்சி வந்துடும். இப்போ இன்றைக்கி வந்து தேதி 29 ஜூலை மாதம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஃபீல்டுக்கு நம்ம மருந்து கொடுக்க போகிறோம். ஃபார்மருக்கு நாங்கள் ஃபீல்டை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபார்மர் வந்து அந்த பக்கம் கரும்பு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஃபீல்டு பார்க்குறக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ இந்த ஃபீல்டை முழுசும் வெரிஃபை பண்ணியாச்சுங்க. ஃபார்மருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது கொடுத்து ஒரு 15 நாள் கழிஞ்சு இதோட ரிசல்ட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.